ஸோ சில பேர் வந்து ஜென்யூனாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, நான் கரெக்டாக இருந்துடுறேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது. அவங்களுக்கு வராதப்போ அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. நான் கரெக்டாக தானே இருந்தேன், அப்போ எனக்கு நீ கரெக்டாக கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவர் வந்து வாழ்க்கையில் நிறைய பேரோடைய ஏமாத்தினால தான் இப்படி ஆயிருக்காருன்றது தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் பேசணும். விரக்தியில் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அதில் ஒன்று ட்ரக்காக இருக்கலாம். ஆனால் ஏன் இது நடந்துச்சு? நல்லா தானே இருந்துட்டு இருந்தாரு, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் தானே, திடீர்னு ஏன் இப்படி ட்விஸ்ட் ஆனார் அப்படின்னா there should be some reason. அந்த ரீசன் ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸால் ஏமாற்றப்பட்டதாக இருக்கலாம், இல்லை வேலை இடத்துல சம்பளம் வராததாக இருக்கலாம், என்ன காரணங்களாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அவருக்கே தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி தனியாக உட்காந்து தனிமைப்படுத்தி ஐசோலேட்டடாக இருப்பாங்க, தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, நெகட்டிவ் திங்கிங் நிறையா வரும், ஓவர் திங்கிங் வரும். இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஓவர் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வாங்க கவுன்சிலிங் வந்துருங்கன்னு. ஏன்னா அதோடைய லிமிட்டேஷன், நமக்கு ஸ்கேலிங் கிடையாது, இவ்வளவுன்னு எனக்கு எப்பவும் வரும் அப்படின்வாங்க. திடீர்னு பார்த்தா அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க கண்ட்ரோலில் மீறி அது போயிடுச்சுன்னா இப்படி ஒரு இந்த தடாலடியாக முடிவெடுத்துருவாங்க. இப்படி தான் நான் போயிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம். இவரே வந்து நம்ம நிறைய நடிகர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அவங்க உயிர் போனதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஏன் இப்படி ஆகிருக்கோம், அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தோணி இருக்கும்னு. இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம எடுத்துக்கணும். வார்னிங். ஆமாம். ஸோ